அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம நடக்கும்போதும் தூங்கும்போதும் விளையாடும்போதும் நம்மளை அறியாமல் நடந்திருக்கிற தப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள் இறக்கும் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவ கணக்கில் தான் சேரும். ஏன் அதெல்லாம் வந்து நம்ம பாவ கணக்கில் சேருதுன்றது தெரியுங்களா? யாராவது எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? யாராவது யோசிச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம செய்யக்கூடிய பாவத்தில் பெரிய பாவம் அதுதான். அடுத்து நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டும் துரோகம் அளிக்கக்கூடாது. துரோகன்றது என்னன்னு புரியுதுங்களா? நம்முடைய வழிகாட்டல் மூலிமா அவங்க வராங்கன்னா நமக்கு துரோகம் அளிக்கக்கூடாது. எனக்கு துரோகம் அளிச்சிருக்காங்க, உங்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. நம்ம வாழ்க்கையில் இதுவரையும் கடந்து வந்த பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா கணக்கே கிடையாது. நம்ம கடந்து வர பாதை ஒவ்வொரு பாதையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் திறமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மேம்படுத்தி கொண்டே இருக்கின்றதுன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நம்ம தப்பு பண்ணால் அடுத்த முறை வந்து நம்ம மனசாட்சி நம்ம கையில் சொல்லுவோம், அடுத்த தடவை அந்த தப்பை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆகையால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது போல் இருக்கிறாங்களான்னு கேட்டால் என்னுடைய வாதத்தில் கிடையாது. என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் அந்த சென்னை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, 3 வருஷத்தில் சென்னை இருக்குமான்னு தெரியல. இதை ஏன் நான் உங்கள் கையில் சொல்கிறேன்றது எனக்கு தெரியல. எல்லாமே வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நான் உங்கள் கையில் சொல்கிறேன். சென்னையில் ஒரு பாகம் போகுமா, இல்லை பாதி போகுமா, இல்லை சென்னை மொத்தமே போகுமான்னு தெரியல. 3 வருடம் கழித்து தான் அது நடக்கும். நான் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
நல்லவங்க. ஆனால் ஏன் இது போல் மாற்றம்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே காரணம் பிரபஞ்சம்தான், நம்ம யாரும் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம். ஒரு நாளைக்கு உங்களால் முடிந்த ஒரு 3 ரூபாவோ இல்லை 5 ரூபாவோ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 3 ரூபா செலவு பண்ணி மட்டும் பிஸ்கட் பாக்கெட் மட்டும் ஒன்று வாங்கி காக்காவுக்கு வைங்க. காக்காவுக்கு, நாய்க்கு, பன்னிக்கு, உயிருள்ள ஜீவன் எல்லாத்துக்குமே, ஈ, எறும்பு, நம்மளை கடிக்கக்கூடிய கொசு, எதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது. முற்பிறவியில் என்ன செய்தோம்னு நமக்கு தெரியல. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதை மட்டும் நேற்று சொன்னது போல் ஒரு 15 நாட்கள் மாத்திரம் நீங்கள் வச்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை திருமணம் ஆகக்கூடிய நபர்களும், பெண் வீட்டு சைடில் இருக்கிற நபர்களும், அதான் பெண்கள் வீட்டில் பெண்களுக்கு திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும், ஆண்களுக்கு திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன பின்பு ஒரு சில தடங்கல்களால் பிரிந்திருக்கக்கூடிய நபர்களும் இதை செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இல்லை என்னால் ஒரு நாளைக்கு 50 ரூபா முடியும், இல்லை மாதத்துக்கு ஒரு முறை 50 ரூபா முடியும், என்னால் ஒரு 100 ரூபா முடியும், மாதத்தில் 2 முறை 100 ரூபா முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்களே உங்களுடைய கையால் பொற்பாதத்தால் பொற்கரங்களால் கடையில் போயிட்டு ஒரு சாப்பாடோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ, நான்வெஜ்ஜு தயவு செஞ்சு நான்வெஜ்ஜு கொடுக்குற தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வாங்கி சாப்பிட்றவங்க மனசார சாப்பிடுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற தீ வினைகள் நமக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, வெஜிடேரியனாக வாங்கி கொடுத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய தடங்கல்கள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி போகும். வாழ்க்கையில் நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய சந்தோஷங்களும் துக்கங்களும் கொஞ்சம் கிடையாது. வாழ்க்கையினாலே வாழ்க்கை முழுசும் துன்பப்படுறவங்க இருக்காங்க. வாழ்க்கையில் பாதி நேரம் சந்தோஷப்பட்டு பாதி நேரம் துக்கப்படுறவங்களும் இருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்றதும் உங்களுக்கு புரியும். ஆகையால் எல்லாருமே ஒரு வேளை உணவை மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நபருக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய ஆயுள் காலத்தை அது நீட்டிக்கும். மனிதனாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நம்ம 1000 கோடி சம்பாதிக்கணும்,
10,000 கோடி சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்கிறாங்க. ஆனால் அந்த கோடிகளை நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி நம்முடைய உடல் நமக்கு திருப்தி அளிக்குதான்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா நமக்கு திருப்தி அளிக்கணும். அது நம்முடைய உடல் திருப்தி அளித்தா தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய உடல் நமக்கு திருப்தி அளிக்கலைன்னா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. பெரிய பெரிய மல்டி மில்லியனர்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வீட்டில் உக்காந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸை சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கும் நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அலையிறதுனால கஷ்டப்படுறோம். கஷ்டப்படலைன்னு சொல்லலை, நம்ம தினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இனியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம்ன்றது என்னுடைய வாதம் கிடையாது. இதுக்கு மேலேயாவது நம்மளுடைய தேகத்தை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சான்றோர்கள், ஈன்றோர்கள் அனைவருடைய வாழ்க்கை தரத்தையும் நம்ம உயர்த்தணும். அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்ல வார்த்தை என்னன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூக்கம், உடல்நிலையுடைய சரியான சீரமைப்பை தவிர்த்து தான் பார்த்திங்கன்னா நம்ம தொழிலில் ஈடுபட்டு இருக்கோம். என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய கருத்து, உங்களுடைய தொழிலை எதுவாக இருந்தாலும் சரி, 8 மணி நேரம் மாத்திரம் நீங்கள் உங்களுடைய தொழிலில் ஈடுபாடு செலுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 8 மணி நேரம் மாத்திரமே. அதற்கு மேலுள்ள நேரத்தை உங்களுடைய மனைவி, பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்கள். இரவு உறக்கம் 8 மணிக்குள் வருவது அவசியம். அது நான் சொல்ல, பெரிய பெரிய மகான்களே சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. என்னாலேயும் பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தூங்க முடியல, 11 ஆகிடுது, 11:30 ஆகிடுது. 2 குழந்தைங்க இருக்காங்க, மனைவி. ஆகையால் நைட்டு தூக்கம் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் 8 மணிக்கு தூங்குறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதே போல் காலையில் 3:20க்கு நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பதற்கு சில காலம் என்பது வருடங்கள் கிடையாது, வாரங்கள். காலங்கள்னால் வருடங்கள் கிடையாது, வாரங்களோ மாதங்களோ. அதற்குள்ளே நீங்கள் நினச்சிருக்கிறது நல்லதானா அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். காலை 3:20 4 மணி வரை உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்கும். மற்றொரு யாரும் எழுந்து கொள்ள மாட்டார்கள், சிறந்த உறக்கத்தில் இருப்பார்கள். ஆகையால் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எந்த இறைவனை வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு முன்பே அமர்ந்து வேண்டுதலை வையுங்கள். உங்களுடைய நீங்கள் எவ்வாறு வணங்கி அமர்ந்து வேண்டுதலை வைப்பீர்களோ அவ்வாறு வணங்கி வேண்டுதலை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்
30 நிமிடமாவது இருத்தல் வேண்டும். அது அவசியம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேண்டுதல் அவ்வாறு நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேண்டுதலை வைத்தால் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் வரை அதே வேண்டுதலையே நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். அதன் பின்னரே உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீங்கள் வேறொரு வேண்டுதலை வைக்கலாம். ஆனால் அது நிறைவேறுமா என என்னை கேட்காதீர்கள். உங்களுடைய மனம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதற்காகத்தான் நான் கூறிய வார்த்தை 8 மணி அளவில் இரவில் உறக்கம் வேண்டும். 8 மணிக்கு நீங்கள் உறங்கினால் 3:20 என்பது அனைவரும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நேரம், சிறந்த நேரமாகும். ஆகையால் நீங்கள் உறக்கம் என்பது இனிதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் இரவு 8 மணி அளவில் உறங்க வள்ளல் பெருமானால் நடக்க வேண்டுகிறேன். நான் சொன்னது உணவுன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் வச்சுருக்க பிஸ்கெட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டிடுவேன். ஆனால் நம்ம அது போல் பண்ணக்கூடாது. நான் செய்யறதுன்றது அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாகும். நீங்கள் அப்படி இல்லை, என்னால் முடியல அப்படின்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருவள்ளூரில் ஸ்டேட் பேங்க் பின்னாடி என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் திருப்திப்படுத்துகிறேன். உங்களுடைய தேவைகள் என்னால் திருப்தி அளிக்குமாறு இருந்தால் நான் உங்களுக்கு திருப்தியாக தருவேன். சரிங்களா? ஸ்டேட் பேங்க் பின்னாடி 2வது லெஃப்ட்டு ஸ்ரீ வள்ளலார் புகைப்படம் இருக்கும். அந்த இடம்தான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் என நினைக்கிறேன். நாளை உங்களை பார்க்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது உங்களின் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.